காஞ்சிபுரம் மாவட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடமாக காஞ்சிபுரம் உள்ளது. இந்த மாவட்டம் 1655.94 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில் நகரங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம். இங்கு அத்திவரதர், சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்கள் அதிகமாக உள்ளது. கைத்தறி நெசவு சேலைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டமாகும். இன்றளவும் திருமண முகூர்த்த பட்டி எடுக்க பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் காஞ்சிபுரத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அந்த அளவிற்கு பட்டுப்புடவைக்கு பிரபலமான நகரம் காஞ்சிபுரம். தமிழகத்தில் உள்ள முக்கியமான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா இந்த மாவட்டத்தில் தான் பிறந்தார். நிர்வாக காரணங்களுக்காக மாவட்டம் 2 வருவாய் கோட்டங்கள், 5 வட்டங்கள், 633 வருவாய் கிராமங்கள் அமைந்துள்ளது. 633 கிராம பஞ்சாயத்துகளாகவும் 5 ஊராட்சி ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் வட்டம், உத்திரமேரூர் வட்டம், திருப்பெரும்புதூர் வட்டம், வாலாஜாபாத் வட்டம் மற்றும் குன்றத்தூர் வட்டம் என 5 வருவாய் வட்டங்களுடன் காஞ்சிபுரம் செயல்படுகிறது. காஞ்சிபுரம் தொன்மையான நகரம் என்பதற்கு சான்று 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பதஞ்சலி மகாபாஷ்யம் எனும் வடமொழி நூலில் காஞ்சிபுரம் பற்றிய குறிப்புகள் உள்ளது. பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ஆண்டனர். இவர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு கோவில்கள் கட்டினர். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 39,98,252 ஆகும். அதில் ஆண்கள் 20,12,958, பெண்கள் 19,85,294 ஆக உள்ளனர். ஆண்களின் எழுத்தறிவு 89.89% பெண்களின் எழுத்தறிவு 79.02% உள்ளது. இம்மாவட்டத்தில் வசிப்பவர்கள் இந்துக்கள் 35,37,399, அதாவது 88.47%. கிறிஸ்தவர்கள் 2,56,762, அதாவது 6.42%. இஸ்லாமியர்கள் 1,73,785, அதாவது 4.35%. மற்றவர்கள் 0.75% ஆக உள்ளனர். இம்மாவட்டத்தில் தமிழ், தெலுங்கு, ஆங்கில மொழிகள் பேசப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,33,547. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,48,934. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,84,430. இதர வாக்காளர்களின் எண்ணிக்கை 183 ஆகும். இம்மாவட்டத்தின் விவசாயம் பிரதானமாக உள்ளது. இங்கு முக்கியமான ஆறுகளில் ஒன்று பாலாறு ஆகும். எனினும் இந்த மாவட்டத்தில் நீர் பாசனத்திற்கு முக்கியமான ஆதாரமாக ஏரிகளும் கிணறுகளும் உள்ளன. இந்தியாவின் பெருந்தொழில் நகரங்களில் ஒன்றாக காஞ்சிபுரம் மாவட்டம் விளங்குகிறது. இம்மாவட்டத்தில் ஹுண்டாய், நிசான், மிட்சுபிஷி, ஃபோர்ட் உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற 2024 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 8,013 மாணவர்களும் 7,772 மாணவிகள் என மொத்தம் 15,785 பேர் தேர்வு எழுதினர். இதில் 6,655 மாணவர்களும் 7,164 மாணவிகள் என மொத்தம் 13,819 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 83.05%, மாணவிகள் 92.18% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்டத்தின் மொத்த தேர்ச்சி விகிதம் 87.55 உள்ளது. 2024 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5,680 மாணவர்களும் 6,733 மாணவிகளும் தேர்வு எழுதினர். இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 12,413 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் மாணவர்கள் 5,060 பேரும், மாணவிகள் 6,395 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் தேர்ச்சி விகிதம் 92.28% உள்ளது. என்னங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க.